தற்போது நமது இணைப்பில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு ஜான் பிரின்ஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று இரவு இருந்தது அதே போன்ற ஒரு சூழல் தான் இன்னைக்கும். மூன்றாவது நாளா தொடர்ந்து அத்துமீறி ட்ரோன் தாக்குதல்ல பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கு. இதற்குடைய என்ன அடுத்த சில நாட்களுக்கும் இது தொடரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கா? உங்களுடைய அனுபவத்திலிருந்து உங்களுடைய பார்வை சார். வாய்ப்புகள் இருக்கும். ட்ரோன் அட்டாக் முன்னால இருந்தே ரொம்ப நாளாவே ஆயிட்டு இருக்கு. பஞ்சாப்ல அவங்க போதைப் பொருள் எல்லாம் ட்ரோன் மூலமாக அவங்க டிராப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரோன் கேமரா, ட்ரோன்ல வெப்பன்ஸ் ஃபிட் பண்ணி, ட்ரோன்ல கிரெனேட் ஃபிட் பண்ணி டர்க்கில இருந்து வந்த ட்ரோனை இவங்க அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அது நிறைய இருக்கிற இந்த ட்ரோன் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு, ஃபிளை டு ஹோம். அதாவது நம்ம அந்த ட்ரோனோட ஆர்எஃப் ட்ரோன் ஜாமிங் பண்ணிட்டா அது ஃபிளை டு ஹோம் மோட்ல இருக்குன்னா திருப்பி எங்கிருந்து அவங்க விடுறாங்களோ அவங்க போற மோட்ல இருக்கும். அப்படின்னா அது ரீயூசபிள் மாதிரி ஆயிரும். அதனால எல்லா ட்ரோனும் நம்ம வீழ்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால கவுண்டர் ட்ரோன் மெஷர்ஸ்ல இந்த ஃபிளைட் டு ட்ரோன், தட் இஸ் நான் கைனடிக் மெஷர்ல ஃபிளைட் டு ஹோம் பின்னால போறதுக்கு தான் அதற்கு சாத்தியமாகும். அதனால இது நான் கைனடிக் மெஷர்ஸ்ல ட்ரோனை ஷூட் டவுன் பண்ணாதான் அது நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும். இது ஒரு இரிட்டேட்டிங் ஆன ஃபேக்டர் நம்மளுக்கு ட்ரோன் வார்ஃபேர்ல. இது ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டர். இதுல யாரும் ட்ரூப்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகாதனால ஒரு லோ காஸ்ட் மெத்தட் அவங்க ஃபாலோ பண்றதுனால இது கண்டினியூஸா ரொம்ப நாளா நடக்க சான்ஸ் இருக்கும். இப்போ ஜம்மு காஷ்மீர், அதே மாதிரி இப்போ பஞ்சாப் பார்த்தீங்கன்னா, ஹரியானா, ராஜஸ்தான், இப்போ அதனுடைய தொடர்ச்சியா இப்போ குஜராத் எல்லை பகுதியிலையும் இப்போ பிளாக் அவுட்ஸ் பண்ணி அங்கே பொதுமக்களுக்கான அந்த அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க இந்த ட்ரோன் விஷயத்தை சொல்லும்போது இது ஒரு இரிட்டேட்டிங் மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. இப்போ இதில் எதிர்த்து தடுப்பதற்கோ இல்லை எதிர் தாக்குதல் நடத்துவதற்கோ என்னென்ன வழிகள் எல்லாம் இப்போ இந்தியா பின்பற்றும், ராணுவ ரீதியா பின்பற்றுவாங்க? நம்ம ட்ரோனை ஸ்டாப் பண்றதுக்கு கவுண்டர் ட்ரோன்ஸ் இல்லை ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி நம்ம லோக்கல் நம்ம கிட்டேயே இருக்கு. இன்ஃபேக்ட் நானும் அது ஒரு இதுல தான் நான் ஒத்துழைச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம சென்னையிலே பேஸ்ட் ஒரு கம்பெனி வஜ்ரா இந்த ட்ரோன்ஸ் ஆன்டி ட்ரோன் இதெல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி ட்ரோன்ஸ் எவ்வளோ கம்பெனி இந்தியாவில் இருக்கோ அதுக்கு பாதி மடங்கு, ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 10 கம்பெனிஸ் தான் கவுண்டர் ட்ரோன் பண்ணுது. இண்டிஜினஸாக அது 2-3 கம்பெனி தான் அது பண்ணுது. இது ரொம்ப கம்மியா இருக்குது. மற்றபடி டிஆர்டிஓ அவங்கெல்லாம் கூட பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கவுண்டர் ட்ரோன் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் ஆர்மி ஆர்மியோ ஏர்ஃபோர்ஸோ அது ஃபுல் ப்ரூஃபா அது வாங்க முடியாத நிலைமை இருக்கும்போது நம்மளுக்கிட்ட இந்த கவுண்டர் ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. ஸோ இது ஃபாஸ்ட் ட்ராக்ல ப்ராசஸ் பண்ணி அவங்க அதை வாங்கிட்டா கொஞ்சம் ஸ்டாப் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் அது பண்ண முடியும். ஏன்னா இது அவங்களோட அந்த வர சிக்னல் ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ல ஜாம் பண்ணதான் அந்த சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க இப்போ துருக்கி இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சைனீஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் அவங்க நிறைய யூஸ் பண்றதுனால அவங்க கிட்ட இந்த ஏர்கிராஃப்ட் பவர் கம்மியா இருக்கிறதுனால ட்ரோன் அவங்க யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இந்த ஒரே மெஷர் தான் கவுண்டர் ட்ரோன் மெஷர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ட்ரோன்ஸும் சில ட்ரோன்ஸ் லோவா ஃபிளை பண்றதுனால சில சமயம் ரடார்ல இருந்து அது எஸ்கேப் ஆகும். அதனால இது லோ காஸ்ட் சொல்யூஷன்ஸ். இது அவங்க கைப்பற்றதுக்கு நம்மளுக்கு இதை கவுண்டர் பண்றதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, கவுண்டர் ட்ரோன் ஜாமிங் சொல்யூஷன்ஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி அட்டாக் பண்றது ஏற்கனவே அவங்க இது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இதை அட்டாக் பண்ணி நம்ம தடுக்கிறது எளிமையா தான் இருக்குமா? ஏன்னா இப்ப இரவு நேரங்கள்ல இப்ப நம்ம மூன்றாவது நாளா அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு இரவு நேரங்கள்ல. ஸோ இது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குமா, அல்லது ஒரு சவாலான ஒரு விஷயமா தான் இருக்குமா? அது சவாலா இருக்கும் கண்டிப்பாக. சைக்கலாஜிக்கலா நைட் டைம்ல தான் அந்த மாதிரி அட்டாக் பண்றதுக்கு, ஒரு பொருள் சேதத்தை ஏற்படுத்துவதற்கு, உயிர் சேதத்தை ஏற்படுத்துவதற்கு அப்படின்ற ஒரு விஷயங்களை அவங்க முன்னெடுக்கும் போது அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை எதிர்கொள்வதும் மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கணுமா? அதுல என்னென்ன நுணுக்கங்கள்லாம் இப்ப நம்ம ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? இல்ல, இந்த ட்ரோன் கவுண்டர் ட்ரோன் மெஷர்ஸ் காலையிலயும் எடுக்கலாம், ராத்திரியும் எடுக்கலாம். ஏன்னா அது வெறும் அந்த இதுதான் ஜாம் பண்ணுது. அது என்ன, அந்த ரிட்டர்ன் டு ஹோம், அது ட்ரோன் எந்தெந்த ட்ரோனை நம்ம ஜாம் பண்றோமோ அது திருப்பி அது போகிறதுனால ரீயூசபிள் ஆகிறதே ஒரு சவாலாக இருக்கும். அது காலையில யூஸ் பண்ணாலும் நைட்ல யூஸ் பண்ணாலும் அது அதோட சேலஞ்ச் அது இருந்துட்டு தான் இருக்கும்.
அது ஒரு ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா என்னன்னா நம்ம கவுண்டர் ட்ரோன் சொல்யூஷன்ஸை இமீடியட்டா ப்ரொடியூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம அதை பார்க்கணும். இல்ல முக்கியமானது சார், இப்போ நேத்தி 9 மணி இப்போ 10 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ட்ரோன் தாக்குதல் இன்னைக்கு 8 மணிக்கெல்லாம் வந்து தொடர்ந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ இரவு நேரங்கள்ல துல்லியமா தாக்குதலுக்கு எளிமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை அவங்க வந்து இது பண்றாங்களா சார் இது? இரவு நேரமும் டே டைமும் அது பண்ணலாம். டே டைம்ல நம்ம அதை ஸ்பாட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நைட் டைம்ல கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ரியாக்ஷன் டைம் கம்மியா இருக்கும். அதனால அது நைட்ல அதை வந்து அவங்க ஜாஸ்தி யூஸ் பண்றாங்க. டே டைம்ல ஸ்பாட் பண்றதுனால அது அவங்க யூஸ் பண்றது இல்லை. ரெண்டாவது நைட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் கார்டா இருப்பாங்க. அதாவது அவங்கள தூங்க விடாம ஒரு அட்ரிஷன் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு ஒரு இரிட்டேஷன் மாதிரி பண்றதுக்கு தான் நைட்ல பண்றாங்க. அது காலையிலயும் அவங்க பண்றது பண்ணலாம். காலையில எல்லாம் உஷாரா இருப்பாங்க. இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால நைட்ல வந்து பண்ணும்போது அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது இரிட்டேஷன் எஃபெக்ட், அப்புறம் நைட்ல எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கஷ்டமா இருக்கனால, அது இல்லாம ட்ரோன் டிடெக்ஷன் நைட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால இந்த 2 விஷயத்தினால அவங்க நைட்ல அதை ஜாஸ்தி பண்றாங்க. சார், இப்போ இந்த வான் தடுப்பு உபகரணத்தில் S-400 வந்து ஒரு முக்கியமான பணியில் இருக்குது. ஆனால் அது நம்மள்ட்ட மொத்தமே 3 தான் இருக்குது. இப்போ ஒன்று மட்டும்தான் நம்ம எல்லை பகுதியில் வச்சு எதிர் தாக்குதலுக்கு நம்ம வந்து சமாளிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் வந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் பாணியில் அவங்க வந்து சரசரமாக ட்ரோன்களை ஏவி பாகிஸ்தான் வந்து தொடர்ச்சியாக அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. இதை இப்போ தடுப்பதற்கான வேற என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, மேக்ஸிமம் பாசிபிலிட்டினா என்னெல்லாம் சொல்லலாம்? S-400 வந்து அது ட்ரோன்ஸ்க்கு ஓவர் கில் ஆயிடும். S-400 வந்து பெரிய மிசைல்ஸ் ஏரோப்ளேன்ஸ் ஸ்டாப் பண்ணுறது. ஏன்னா ஒவ்வொரு ஏவுகணை S-400 ஒவ்வொரு ஏவுகணையும் 20 to 25 crore விலை இருக்கும். அது அதனால அது வந்து ஒரு சின்ன ட்ரோனுக்காக நம்ம யூஸ் பண்றது தெரியல. அது டிடெக்ட் பண்ணும், ஆனா அது யூஸ் பண்றது ஓவர் கில்லுன்னா ஒரு ஒரு சின்ன எறும்பை அடிக்கிறதுக்கு பெரிய இது யூஸ் பண்ற மாதிரி. அதனால இதுக்கு லோ காஸ்ட் சொல்யூஷன்ஸா கவுண்டர் ட்ரோன் தான் நம்மளுக்கு அது தேவை. அதனால அது தான் நம்ம அதை கடைபிடிக்கணும். அது வந்து இப்போ லோக்கல்லா பண்றதுனால நிறைய அதை பண்ண ஆரம்பிக்கலாம். அது கவர்மெண்ட் அந்த வழியா அவங்க யோசிச்சு அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அட்டாக்கு சார் இது வந்து இப்போ குறுகிய தூரம்னா எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ட்ரோன் அட்டாக்கு வந்து பயன்படுத்துவாங்க? அதில் என்னென்ன விஷயங்களை வச்சு இப்போ எதிராளிக்கு இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு முக்கியமான அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க சார்? ட்ரோன் வந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஒரு 20, 30, 40 சில ட்ரோன்லாம் கண்ட்ரி டு கண்ட்ரி பறக்கிறதெல்லாம் உண்டு. அதெல்லாம் இருக்குது. ட்ரோன் வச்சு என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னா ட்ரக் டெலிவரியில இருந்தும் என்னென்ன சின்ன அதுதான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன பேலோடு மாதிரி அதுல வந்து வெயிட் எல்லாம் ஜாஸ்தி இருக்காது. அதுல இருந்து இப்போ பெரிய பாம்ஸ் கூட இப்போ டெலிவரி பண்ணலாம் ட்ரோனை வச்சுட்டு. தென் கிரனேட்ஸுங்கிற அவங்க ட்ராப் பண்றாங்க. அப்புறம் ஒரு இன்னைக்கு நான் படிச்ச அந்த டர்க்கி ட்ரோன்ல அது வெப்பன் வச்சு அது ஒரு கன்னு வச்சு அதை ஷூட் பண்ற மாதிரியும் குறி எடுத்து அதை ஷூட் பண்ற மாதிரியும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விதவிதமான ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கேமரா ஃபிட் பண்ணி என்ன இந்த லைக் சேட்டலைட்ல இருந்து பார்க்காம ட்ரோன்ல கேமரா ஃபிட் பண்ணி இங்க இருக்க நம்மளோட ஊடுருவி சீக்கிரட்டா கேமரால இருந்து எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போறது, இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ட்ரோன்ல வச்சு பண்ணலாம். அதனால நம்ம ட்ரோன் வார்ஃபேர்ல ஃப்ராங்கா சொல்ல போனா இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். அந்த தேசத்துல எக்கனாமி புவரா இருக்கிறதுனால ட்ரோன்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு யூகம் நம்மளுக்கு இருந்துட்டு கவுண்டர் ட்ரோன்ஸ் வந்து ஜாஸ்தியா வாங்கியிருக்கிறோம். அது வந்து கொஞ்சம் தவறுதலா போச்சு. அதுதான் இப்போ ட்ரோனில் கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை ஒரு புறம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போது பிளாக் அவுட்ஸ் பண்ணிட்டும் பொதுமக்களுக்கு சில அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லையோரம் இருக்கவங்களுக்கு கூடிய இடங்களில் வந்து பதுங்கு குழியில் வந்து தஞ்சமடையணும், தேவையற்ற வெளியில் இருக்க செல்லக்கூடியதும் தவிர்க்கணும் அப்படின்றாங்க. வேறு பொதுமக்களுக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன அறிவுறுத்தல் கொடுப்பாங்க இந்த மாதிரி ட்ரோன் அட்டாக்ல இருந்து நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு சார்? இந்த லைட் பிளாக் அவுட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த ட்ரோன் வந்து எப்போ ஒரு கண்ட்ரோலர் அந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணி விடும்போது
ஜாஸ்தி வெளிச்சம் இல்லாத காரணத்தால் அவங்க கரெக்டா இது பண்ண முடியாது. ஒரு பாத்தீங்கன்னா ஃபெரோஸ்பூர் அந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா கார்ல வந்து அடிச்சிருக்கு. கார்ல வந்து லைட் போட்டுட்டு போயிருக்கும் போது அந்த காரை வந்து அடிச்சிருக்கும். நல்ல அந்த கொடுத்த ரூல்ஸை கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அது நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 இஸ் ஒரு நம்ம ஒரு கேதரிங், அதாவது ஒரு ஒரு எல்லாரும் ஒன்னா இருக்கிற இடத்துல வந்து அந்த ட்ரோன் வந்து அதை ஏம் பண்ணி அங்க வந்து அது அதோட பேலோட வந்து டெலிவரி பண்ணும். அதனால நம்ம ஸ்கேட்டர்டா இருந்துட்டா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லைட் ஆஃப் பண்றதுல பெரிய விஷயம் இருக்குது. அண்ட் சிலதுலாம் ஹீட் சீக்கிங் ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம பாடி மேல இருக்க அந்த பாடி சூட்டு காரணத்தால் தெர்மல் ட்ரோன்ஸ் அது வந்து அதை பார்த்து அடிக்கலாம். இன்ஃப்ராரெட் ட்ரோன்ஸ், ஐஆர் ட்ரோன்ஸ் வந்து நைட்லயும் அதுக்கு விஷன் இருந்து அதை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரோன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் நம்ம இந்த நீங்க சொல்ற அண்டர் கிரவுண்ட் இதுல போகணும். இப்போ ஒரு மிசைல்னா அது டைரக்ஷன் திரும்பாம நேரோ அண்டர் கிரவுண்ட் ஒரு பங்கர்ல வந்து அடிக்கும். ஆனா ட்ரோன் வந்து அண்டர் கிரவுண்ட் பங்கர் கேட்டுக்குள்ளேயும் போறதுக்கு அந்த ஃபெசிலிட்டியான மெனியூரபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் மிசைலோட கம்பேரிசன்ல. அதனால அந்த பங்கர் போறதும் பங்கரை மூடி வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப நிச்சயமா பண்ணணும். நிச்சயமா சார். இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்பில் இருங்க சார்.